ஹலோ மக்களை, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் நேஷன் மதக்காமலே ஓகே இந்த பார்க்க போகிறோம்னா நம்ம ஆஸ்மித் எதுக்காக ஆம்லெட்ஸை உருவாக்குனாரு, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். வீடியோ டைமிங்கும் கம்மியாக தான் இருக்கும். இந்த கதையை நானாக சொல்லுங்க. நம்ம ஆஸ்மித் வந்து அல்டிமேட்லியும் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஸ்கலான்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட யங் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு லவ்வர் இருந்திருப்பாங்க. அது யாருக்குன்னா ஜெனித். அவங்களும் தான் ரொம்ப ஆஸ்மித்துக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும், ரொம்ப பாசமாக தான் இருந்திருப்பாரு. இவர் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா மூலக்காரங்களால கண்டதையும் காரியம் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனித்துக்கு வந்து டைம் வந்து ஒதுக்கி ஜெனித்தோட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த யங் ஏஜில் நம்ம ஆஸ்மித் எப்படி இருப்பாருன்னா பென் மாதிரி வந்து இருந்திருப்பாரு. அதாவது பென் இப்படி அதை பற்றி கண்டுக்காம சால்ட்டாக இருந்திருப்பாரோ அதே மாதிரி தான் வந்து ஆஸ்மித் வந்து இருந்திருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி ரெண்டு பேரும் டேட்டு போகும்போது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மல்லாக்கம் பொறுத்துட்டு வானத்தை பார்க்கும்போது சோலார் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் இருக்க எல்லா பிளானட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் இருந்திருக்கும். அதாங்க நம்ம சூரிய குடும்பம் வந்து எல்லாமே வந்து நேரம் இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே தலைவனுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். ஆஹா, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்வாட் உருவாக்கலாம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட் உருவாக்கலாம், அதை யூஸ் பண்ணி வந்து எழுதி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்வாட் வந்து உருவாக்குவோம். அதுவும் வந்து ஜெனித்துக்கு வந்து அப்பயே கேட்பாங்க, இதனால் வரப்போகிற விளைவுகளை வந்து நீ ஏற்றுப்பியா, உருவாக்குறது நீ தான் சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு ஆஸ்மித் அசல்ட் வந்து வந்துருவாங்க. ஆனால் இதோட பவரை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இன்கேசியன், அதாவது அங்கே தவக்கல வாயன் இருக்கான் தெரியுமா, தவக்கல வாய வாரி ரொம்பத்தனே அவனை வந்து ஆட்டை போட்டுருவான். அவங்களுக்கு என்ன வேலை, உலகத்தினை அழிக்கிறது தான். அதே மாதிரி வந்து ஸ்வாட் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு யூனிவர்ஸ் வந்து அதாவது ஒரு கிரகத்தை வந்து அழிச்சிடுவான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனித் வந்து ஆஸ்மித் விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி மற்றதை வந்து அழிக்கிறதுக்காக ஒரு வெப்பனை உருவாக்குறியே, நீனா நல்லவனான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டவனான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனித் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நம்ம ஆஸ்மித் விட்டு வந்து போயிடுவாங்க. அதனால் மனோர்ச்சிகளான ஆஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்கலன் சோட வந்து அவரை வந்து திரும்ப எடுத்துப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தில் அந்த டிராகன் வந்து வந்திருக்கும். அப்போ வந்து ஓல்டு மேன் ஜார்ஜ் இருப்பா தெரியுமா, அப்போ அவர் எங்கே இருப்பார், அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் வந்து அவர்கிட்ட தந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்வாடோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்லெட்ஸ்க்கு வந்து சம்மந்தம் இருக்காது. ஸ்வாடை பற்றி தான் தனியாக ஒரு வீடியோ வந்து பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்மித் தான் திரும்ப ஜெனித் வந்து சமாதானப்படுத்தணும், ஜெனித்துக்கு வந்து நம்ம நல்லா தான் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு உலகத்தோட அமைதிக்காக வந்து ஆம்லெட் சமத்தனை உருவாக்குவார். ஸ்டார்டிங் வந்து ப்ரோட்டோடைப் வந்து உருவாக்குவார். அது என்ன சிம்பிள், அந்த கிரீன் கலர் சிம்பிளுக்கு வந்து என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அமைதின்னு தான் சொல்லிட்டு அர்த்தம். அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லா பீசஸும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒன்றா போர் எதுவும் இல்லாமல் ஒன்றா வாழணும்னு சொல்லிட்டு ஆம்லெட் சமத்தனை உருவாக்கியிருப்பார். ஆனால் அது காலப்போக்கில் வந்து வெப்பனை வந்து மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா டிஎன்ஏஸும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி பிரைமஸுங்க கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு. அது ஹெல்ப் வந்து மாயாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மித் இருந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மித் தான் தலைவனம் பிடிச்சி தான் இருந்திருப்பாரு. நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் மேலே ஒரு கான்லையும் ஜெனித் மேலே விட்டு போன ஒரு கான்லையும் தான் சுற்றிட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வில்லியட்ஸுக்கு வந்து இந்த ஆம்லெட்ஸ் உருவாகிற விஷயம் வந்து தான் தெரிஞ்சிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லெட்ஸ் வந்து ஆட்டே போகலான்னு சொல்லிட்டு வந்து வருவான். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன தெரியுமா நம்ம ஆஸ்மித்தோட அசிஸ்டன்ட் மாயாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஆஸ்மித்லாம் காண்டா இருப்பார். என்னடா இது இவரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேர் எடுத்துக்கிறேன், உதவி பண்ணுறது வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஆம்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரை அழிச்சிட்டு, அதாவது கிரியேட்டருங்கிற அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மித் பேரை அழிச்சிட்டு மாயாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பேர் வந்து மாற்றிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சிட வில்லியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டே போகலான்னு சொல்லிட்டு வந்து வருவான். அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த ஆம்லெட்ஸ் வந்து பத்திரமா கொண்டு போயிட்டு இருப்பான்னு கேட்டிங்கன்னா நம்ம கிராண்ட் மேட்சோட எச்சு தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ச் பிளம்பராக இருக்கும்போது ஒரு ஏலியனோட வந்து ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருப்பாங்க. அவர் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜெல்லின்னு சொல்லிட்டு வந்து இருந்திருப்பாங்க. இந்த பேர் வந்து கரெக்டான சொல்கிறதுக்கு வந்து வர மாட்டேது, ஜெல்லின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்லெட்ஸ் வந்து பத்திரமா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எர்த்து பக்கத்தில் வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டா கூட வில்லியட்ஸ் கையில் வந்து ஆம்லெட்ஸ் போயிடும்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக வில்லியட்ஸ் கைக்கு போகக்கூடாது, அவர் ரொம்ப கெட்டவன், கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி வந்து இல்லா குழவெல்லாம் பார்ப்பான்னு சொல்லிட்டு ஜெனினுக்கு வந்து நமக்கு மேட்ச் வந்து நல்லாவே தான் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிளம்பர்ஸ்லேயே நம்ம கோட்னா நமக்கு மேட்ச் தான், மேட்ச் தான் பெரிய தலையே பிளம்பர்ஸில். அதனால அவரோட டிஎன்ஏ கொடுக்கலாம் வந்து உண்மையாக நல்லா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மேட்சோட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஆம்லெட்ஸில் செலுத்தி அவரால் மட்டும்தான் அந்த ஆம்லெட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணி எர்த்துக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க. அது தப்பு தவிர வந்து பென்னு கையில் மாட்டி பென்னு வந்து ஹீரோ மாதிரி அது ஒரு பெரிய கதையாக வந்து போயிடும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஆஸ்மித்னா ஆம்லெட் சமத்தனை உருவாக்கியிருப்பாரு. அது அமைதிக்காக தான் ஆம்லெட் சமத்தினா நம்ம ஆஸ்மித்னா உருவாக்கியிருப்பாரு. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வெப்பன் ஆகிடும். ஆனால் ஆம்லெட் சமத்தினா பென்னு ரொம்ப நல்ல விஷயத்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஜெனின் திரும்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி திரும்ப வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த கேரக்டர் அப்புறமா எங்கே போனுச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தான் தெரியல. ஜெனித் எங்கே ஆனாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஆஸ்மத்துக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஆனால் இந்த ஒரு காரணத்துக்காக தான், அதாவது உலக அமைதி, அதாவது யூனிவர்ஸோட அமைதிக்காக தான் இந்த ஆம்லெட் சமத்தினா ஆஸ்மத்னு உருவாக்குனாரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம ஆஸ்மத் வந்து எதுக்கு ஆம்லெட்ஸ் உருவாக்கலான்னு சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிட்டேன். ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதனால தான் ஆம்லெட் சமத்தினா ஆஸ்மத்னு உருவாக்கியிருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பிடிக்கணும் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆம்லெட்ஸை பற்றி தெரியாமல் ஏன் ஆஸ்மத் உருவாக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க. அவங்க ஷேர் பண்ணுறோம், கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கணும் வச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. அதை கிளிக் பண்ணி பெல் கிளிக் பண்ணி ஆளுத்துறோம். அப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10K ரீச் பண்ண போகிறோம். 10K ஓகே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருந்தால் 10K அடிச்சிடலாம். ஓகே மக்களே, அடுத்து வந்து நான் பென்னோட ஹிஸ்ட்ரி பற்றி பேச போகிறோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் சந்திக்கிறேன். பாய்.